எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பாலாஜி அன்பழகன். இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் தான் உங்களை மீட் பண்ண போகிறேன். மீட் பண்ண போகிறலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. இவங்க இந்த பேக்கை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஒரு ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட்டை தான் நான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இது என்ன இருக்குது கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் உள்ளார. ஆக்சுவலி டைட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதான் நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் ரொம்ப நாளாக ரொம்ப மாதமாக ஆக்சுவலாக நான் வந்து இதை வாங்கணும் யோசிச்சே இருந்தேன். ஹெட்ஃபோன்ஸு. இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து நான் வழக்கமாக வந்து பெரிய ஹெட்ஃபோன்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா இது வந்து இந்த காதுக்குள்ளே மாட்டுற ஹெட்ஃபோன்ஸ் நமக்கு பெருசாக பிடிக்காது. ப்ளஸ் நான் வந்து இந்த யூடியூப் லைவ் பண்ண ஆரம்பித்து, இன்ஸ்டாகிராம் லைவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்பா ஏர்பாட்ஸ் ஒன்று வாங்க வேண்டியதுனப்பா, கேனடால் தானே இருக்கிற, நல்லா சம்பாதிக்கிறல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஏர்பாடை வாங்க. எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கேபிள் நிறைய பைக் ஓட்டும் போதும் சரி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, இந்த வாட்டி வந்து ஒரு இதை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏர்பாட்ஸ் நான் போய் இதில் வாங்கினேன். அது நீங்கள் ஒரு குட்டி ஸ்டோரியில் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக தான் போடுவேன். ஸோ முதல்ல ஆப்பிளோட இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கு. இது எந்த ஜென்ரேஷன் நான் போனேன் ரீசெண்டாக உனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த பேக்கை நமக்கு கொடுத்தாங்க. இந்த பேக்கோட குவாலிட்டி பார்த்தீங்கனாலே வந்து வேறு மாதிரி இருக்குது. இந்த பேப்பர் குவாலிட்டி இருக்குல்ல, அதுவே செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. நான் திக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குதுப்பா பேகு. ரைட், ஓகே. இப்போ அதுக்கு முன்னாடி முதல்ல உள்ள இந்த ப்ராடக்ட் எடுப்போம். திருப்பி எடுப்போம் முதல்ல. சன்கிளாஸ் போலனா எப்படி, அழகுக்கு அழகு சேர்க்கணும்ல. ஓகே, உள்ளே வந்து முதல்ல நம்ம இந்த பாக்ஸ் எடுப்போம். தலைக்கீழ இருக்கா? ஆமாம், தலைக்கீழ தான் இருக்கு. தலைக்கீழே இருக்கு. ஓகே, டடாய். ஓகே, பேக்கை கொஞ்சம் ஓரமாக வச்சுருவோம். இப்படி கீழே வச்சுருவோம். ஆக்சுவலாக தேவையில்லை இனிமேல். ஸோ ஏர்பாட்ஸ் ப்ரோ, இதில் வந்து சார்ஜிங் கேஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து $329 போட்டிருக்குது இதில். ஆக்சுவலாக இதிலே உங்களுக்கு ரேட் தெரியும்னு நினைக்கிறேன். $329. இது வரைக்கும் நான் வந்து ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக. ஸோ லெட்ஸ் சி. முதல்ல இதை வந்து நம்ம பிரிப்போம். பிரித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் குவாலிட்டி பார்த்தீங்களா, இதே நல்லா கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஐஃபோன் பாக்ஸ் மாதிரியே இந்த ஏர்பாட் பாக்ஸை வந்து நல்லா ஹெவியாக தான் இருக்குது. ஸோ இதை முதல்ல பிரிப்போம். இதுதான் இங்கே இந்த இது இருக்குது. டடை. ஸோ இதுதான் இந்த சீல் போட்டிருக்காங்க. இதை நம்ம பிரிக்கணும். ரைட், பிரிச்சாச்சு. இது குப்பையில் போடக்கூடாது, நம்ம பேக்லேயே போட்டு வைப்போம். ஓகே, ஸோ இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணணும். ஓ, இங்கே இன்னொரு சீல் இருக்குதுப்பா, 2 சீல் இருக்குது. சீல் ஓப்பன் ஐ சே. ஓகே, இப்போது அழகாக ஓப்பன் பண்ணப்போம். டடாய். ஸோ இதில் டிசைன்டு பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியான்னு போட்டிருக்குல்ல. பட் எங்கே மேட் இன் இது? மேட் இன் வழக்கமாக சைனா தான் இருக்கணும். வழக்கமாக இது மேட் இன் சைனாவாக தான் இருக்கணும். ஆனால் இதில் போடவே இல்லையப்பா. வழக்கமாக இதில் போடுவாங்க. நீங்கள் இதை போட்டிருப்பாங்கன்னு பார்ப்போம். டிசைன்டு பை அசம்பிள்ட் இன் சைனா. வழக்கம் போல தான். ஓகே, உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இந்த புக்லெட் கொடுப்பாங்க. எதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ இல்லையோ, இந்த புக்லெட் ஒன்று கொடுத்துட்றாங்க. இது இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லி. இது ஏர்பாட்ஸ் ப்ரோன்னு போட்டிருக்கா, ஏர்பாட்ஸ் ப்ரோ. இதுக்குள்ளே அப்படியே நிறைய இருக்குது. இது ஃபோனை கனெக்ட் பண்ணுறதுக்கான இது போல ஆப்ஷன்ஸ் போல் இருக்குது. ஃபோனை கனெக்ட் பண்ண ஆப்ஷன்ஸ் போல் இருக்குது. இது உள்ள கலராக இருக்குது. ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி இதை கனெக்ட் பண்ணும் போல இருக்குது. இதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க, சார்ஜிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாரண்ட்டி என்னன்னு தெரில. ஆமாம், இது அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் ஒன்றும் இல்லை. இது வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏர்பாட் ப்ரோ இதுக்கு உள்ளே போடே தம்பிய. உள்ளே போப்பா. போக மாட்டேங்கிற போல. போப்பா. போயிட்டா. ஓகே, லெட்ஸ் டேக் அவுட் ஏர்பாட் ப்ரோ. எப்படி செக்யூராக வச்சு கொடுத்துருவாங்க பாருங்கள். ஓகே, இதுதான் வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ. ஓகே, தெரியுதா? இப்போ இதை அதுக்குள்ளே என்னமோ வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே என்னமோ இருக்குது, நான் காட்டுறேங்க. ஓகே, சார்ஜிங் கேபிள். ஸோ இது வந்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த
அட டைப் சி சார்ஜரு. அப்போ இதான்ப்பா லேட்டஸ்ட்டு டைப் சி சார்ஜர் கேபிள். நம்ம நான் அந்த ஐஃபோன் சார்ஜிங் அந்த அன்பாக்சிங் போன்றப்போ நான் சொன்னேன், இது பேர் வந்து மின்னூட்டி கம்பி வடம், அதாவது லைட்னிங் கேபிள் சார்ஜர், அதாவது சார்ஜிங் கேபிள் அதுதான். ஓகே, ஸோ தனியாக வந்துருச்சு. ஓகே, ஹியர் வி கோ. அட்டை அண்ட் தென் இந்த கேபிள் ஆக்சுவலாக குவாலிட்டியே செம்மையாக இருக்குதுப்பா. டைப் சி சார்ஜ் கேபிள் தான். இப்போ இன்னொரு காமெடி என்னென்னா, இதுக்கு சார்ஜ் இதை கொடுக்க மாட்டாங்க இவனுங்க. இந்த சார்ஜை கொடுக்காம என்ன பண்ணுவாங்க, நம்ம அதுக்கு ஒன்று தனியாக ஒரு வாங்கணும். இவனுங்க ஃப்ராடு பயலுகளுங்க. எல்லாத்தையும் நம்ம காசு கொடுத்து வாங்கணும். ஏன்டா இதை வாங்குற அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. இவ்வளோ வந்தாச்சா? அடுத்து இவனுக்குள்ளே இதை வச்சுருக்காங்க, தெரியுதா? இவனுக்குள்ளே இதை வச்சுருக்காங்க. இந்த பாருப்பா, இது வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் காரில் போகிற இந்த பட்ஸ் போல் இருக்குது. இது ஸ்மால் எக்ஸஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்மால் ஒன்று கொடுத்துருக்காங்க, லார்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அநேகமாக இதுக்குள்ளே வந்து மீடியமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இயர்பட்ஸோட அந்த இது இன்ட்ரெஸ்டிங். பட் வை டோன்ட் கிவ் அஸ் மீடியம் உள்ளே இருக்கும் ஒரு வேலை. உள்ள மீடியம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அழகாக வந்து இந்த கவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அழகாக இந்த கவர் செம்மையாக இருக்குல்ல ஆக்சுவலாக இது. ஓகே, மெயின் பிக்சர் ஹீரோ ஓப்பன் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த கேபிளை பிரிப்போம். சாரி, பிளாஸ்டிக் மேலே இருக்குது. கடைங். ஆக்சுவலாக இது லேட்டஸ்ட்டு போல் இருக்குது, நமக்கே தெரியாது. வாங்கும்போது நான் கவனிக்கல. நான் கேட்டேன் ஒன்று வேணும் அப்படின்னு. இது ஒன்று. அகெயின் பிளாஸ்டிக் இதுக்குள்ளே போடு பிளாஸ்டிக்கை. ஓகே, லெட்ஸ் ஓப்பன். ஆப்பிளோட பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து அந்த டிசைன். மோஸ்ட்லி வந்து அந்த கேர்வி டிசைன், அழகாக அந்த எட்ஜஸ்லாம் வந்து இந்த அப்படியே வளைவாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து அதோட சக்ஸஸ்ஸே எனக்கு தெரிஞ்சு ஆப்பிளில். ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் ஐஃபோன் லான்ச் பண்ணுறப்பலே வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர் வந்து அந்த ஐஃபோனோட டிசைன். அப்புறம் ஐபாட், அது உங்களுக்கு தெரியும், அதோட டிசைன். ஐமேக் அதோட டிசைன், மேக் புக் ப்ரோ டிசைன், ஏர்பாட்ஸோட டிசைன், ஸ்மார்ட் ஃபோன் டிசைன் இருக்கலாம். அந்த கர்வி ஸ்டைல் வந்து ஆப்பிளோட சிக்னேச்சர் இது. எப்படி? ஆஹா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஐ திங்க் இதுதான் அந்த மீடியம் நினைக்கிறேன். ஓகே. இதுதான்ப்பா இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ. இது வந்து இந்த சார்ஜிங் கேஸ் போல இருக்குது. 2 அழகாக இருக்குல்ல, உள்ள வளவலேன்னு இருக்குது. ஓகே, இந்த சவுண்டு பார்த்தீங்களா? ஆல்ரைட், லெட்ஸ் சி த ஹெட்ஃபோன்ஸ். ரிவ்யூ பண்ணுவோம் இதை. வழக்கமாக இதுக்கு ஒரு இது கொடுத்தாங்க, அது பேர் என்னது, வாரண்ட்டி. அதாவது நீங்கள் வாரண்ட்டி எடுத்தீங்க, ஆப்பிள்கார வாரண்ட்டி எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு $50 கொடுத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒன்று தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று வாங்குறதுக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் ஒன்லி $40 நம்ம தான். ஆனால் நீங்கள் வாரண்ட்டி வாங்காமல் இது ஒன்று தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நீ வந்து $120 நம்ம பே பண்ணணும்னு சொன்னாங்க. நான் வாரண்ட்டி எடுத்துக்கிட்டேன், சரி $40 தானே போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ டிசைன் நான் சொன்ன மாதிரி ஆப்பிளோட டிசைனே வந்து வெரி யூனிக் டிசைன். எனக்கு தெரிஞ்ச ஏர்பாட்ஸ் தான் இந்த மாதிரி டிசைனை வந்து ஃபஸ்ட்டு இவங்க தான் கொண்டு வந்தாங்க, அப்புறம் மற்ற கம்பெனிஸ் தான் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க, இஃப் ஐம் நாட் ராங். பட் சி, அழகாக இருக்குல்ல? ஓகே, லெட்ஸ். இது வந்து என்னோட லெஃப்டா ரைட்டா? என்னடா, ரைட். இங்கே கீழே போட்டிருக்கு. இங்கே போட்டிருக்கு ரைட். லெட்ஸ் சி. காதில் போடு. பக்கா உட்காருதுப்பா உள்ளார. இன்ட்ரெஸ்டிங். இதுவும் பக்கா உட்காருதுப்பா. இது காதில் நான் இன்னும் கனெக்ட் பண்ணவே இல்லை ஃபோனில். இதில் இதை காதில் மாட்டின உடனேயே எனக்கு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. ஏன்னா சரவுண்ட் சவுண்டெல்லாம் இந்த காற்றடிக்குது இப்போ இங்கே, அதெல்லாம் எனக்கு கேட்கல. லைட்டாக தான் ரொம்ப மைல்டாக கேட்குது. இது உள்ளே மாட்டினோன்னே, இத்தனைக்கும் நான் வந்து ஆக்டிவேட் பண்ணவே இல்லை இந்த ஏர்பாட்ஸை. ஸோ பண்ணதுக்கப்புறம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். காதில் உட்காருது. எனக்கு பெரிய ஃபியரே என்ன தெரியுமா? பெரிய ஃபியரே வந்து இது கீழே விழுந்துடும். நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதால டான்ஸ் ஆடுறாண்டா, ஏய் பல்லே நல்லா ஆட்டி பார்ப்போம். ஆட்டினா தலைமுடி கலைஞ்சுன்னு பார்க்குறேன். தலைமுடி பிடிச்சி ஆட்டும். பைத்தியக்காரன் மண்டே ஆட்டோன்னு பார்க்காதீங்க. ஏன்னா
ஆக்சுவலாக நல்லா ஃபிட்டாகவே இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ காதில் உட்காரும் அப்படின்னு. எனக்கு என்னோட மிகப்பெரிய பயமே வந்து எனக்கு ஹெட்ஃபோன்ஸ் வந்து காதில் உட்காராது. அதனால தான் ஹெட்ஃபோன்ஸ் வாங்குறதே கிடையாது. மோஸ்ட்லி நான் வந்து இந்த ஆன் இயர் ஹெட்ஃபோன்ஸும் ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸ் தான் வாங்குவேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ நான் இப்போ போட்டு ட்ரை பண்ணுறேன். பட் ஆக்சுவலி இட்ஸ் வெரி குட். இதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டோட ஒரு ஏர்பாட்ஸ் நான் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் நியூயார்க்கில். அது வந்து அந்தளவுக்கு ஃபிட்டாக இல்லை. பட் இது வந்து ஆக்சுவலாக செம்ம ஃபிட்டாக இருக்கு எனக்கு ஆக்சுவலாக. சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபோனை கனெக்ட் பண்ணி பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்போமா? இந்த காப்பிரைட்ஸு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஒரு பாட்டு போட முடியல, ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் யூஸ் பண்ண முடியல, ஏன் சொந்தமாக ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா. ஆக மொத்தத்தில் இந்த ஏர்பாட்ஸ் வாங்குறது ஒர்த்து தான் நினைக்கிறேன். செம்ம சவுண்டு குவாலிட்டி, நல்ல கம்ஃபர்ட். ஐ திங்க் ஐ டிட் நாட் மேக் எனி மிஸ்டேக் பையிங் திஸ்.